وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين நபியினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஒரு மாதத்திலே நாங்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமிக்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலே அதிகமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றெல்லாம் நிறைய சிறப்புகளை இந்த ரமலான் மாதத்துக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சிறப்புகளெல்லாம் எதற்காக என்பதை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ரமலான் மாதத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் என்று சொன்னால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்திலேதான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் தான் ஏனைய 11 மாத காலங்களை விட இந்த மாதத்துக்கு சிறப்பு என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே இந்த மாதத்துடைய சிறப்புகள் அனைத்துமே இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு ரமலான் மாதத்தை அடைகின்ற பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடவை இந்த அல் குர்ஆனை முழுமையாக எந்த அளவுக்கு அவருக்கு வஹி அருளப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு அல் குர்ஆனிய வசனம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அதை அத்துணையுமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனப்பாடமாக ஒப்பிப்பார்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய தொடர்பாடல்கள், நிறைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயற்பாடுகள், பண்பாடுகள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை கேட்கின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், அது கான ஹுல்குஹு குர்ஆன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா செயற்பாடுகளும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குர்ஆனாகத்தான் இருந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, ரஹ்மத்துல் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குர்ஆனோடு நிறைய தொடர்பாடல்களோடு இருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை கழித்து விட்டோம். ரமலானுக்கான அனைத்து விதமான சிறப்புகளுமே இந்த குர்ஆன் இறங்கியதால் தான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உடைய வாழ்க்கையில் 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்களை எல்லாம் கழித்து தள்ளாடுகின்ற பருவத்திலே
மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்துணை பேர் இந்த குர்ஆனை ஓதி இருக்கிறோம், இந்த குர்ஆனை படித்திருக்கிறோம், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 50 வயதுகளையும் தாண்டி தள்ளாடுகின்ற பருவத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது முழு குர்ஆனையும் வாசித்திருக்கிறோமா? அதனை விளங்கி இருக்கிறோமா? அதனை விளங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற படிப்பின் என்ன தெரியுமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் படிக்க கூடாதா? இந்த குர்ஆனை நீங்கள் விளங்க கூடாதா என்று அல்லாஹு தாலா எனக்கும் உங்களையும் பார்த்து திருமறை குர்ஆனிலே கேட்கிறான் என்று சொன்னால், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டா இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா கேட்கிறான். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனை படிக்க முயற்சி செய்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இந்த ரமலான் மாற்றக்கூடியதாக இந்த ரமலானை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக, நாளை மறுமையில் இந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சி பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும், அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாக வரும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆனை படித்து இந்த குர்ஆனை விளங்கி இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய மக்கள் ஒருவராக நாங்களும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இந்த ரமலானை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்வோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.